அவர்களே அவதூறு பரப்புவது, பழி போடுவது, இல்லை என்றால் யாராவது இழித்த வாயர்கள் கிடைத்தால் அவர்களை வைத்து விசிக இல்லாவிட்டால் திமுக வட மாவட்டங்களில் வெற்றி பெறாது என கூறிய விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா கருத்திற்கு விளக்கமளித்த காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பாஜக இளிச்ச வாயர்களை வைத்து களம் காணுவதாக தெரிவித்துள்ளார். அதுக்கு அவருடைய பொதுச் செயலாளர் பதில் சொல்லியிருக்காரு திரு ரவிக்குமார் அவர்கள். இப்போதான் படித்தேன் காலையில். அது அவருடைய உட்கட்சி பிரச்சனை, அதில் காங்கிரஸ் பேரியக்கம் தலையிடுவதற்கு வாய்ப்பில்லை. இரண்டாவது, இந்தியா கூட்டணி எஃகு கோட்டை போன்று வலிமையாக இருக்கிறது. எங்களை பொறுத்தவரை எல்லோரும் ஒற்றுமையாக இந்த பாசிச சக்திகளை விரட்ட வேண்டும். தொடர்ந்து அவர்களே அவதூறு பரப்புவது, பழி போடுவது, இல்லை என்றால் யாராவது இழித்த வாயர்கள் கிடைத்தால் அவர்களை வைத்து களம் ஆடுவது, பாசிசத்தை திணிப்பது போன்ற திட்டமிட்டு வேலையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆகவே இப்பொழுது இந்த இந்தியா கூட்டணி என்பது வலிமையாக இருப்பதற்கு தேவை இருக்கிறது. அந்த தேவையின் அடிப்படையில் தான் இந்தியா முழுவதும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை பின்னுக்கு தள்ளி இந்த தேசத்தை பாதுகாக்க வேண்டும், இந்த ஃபேசிஸ்டுகளிலிருந்து இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும். அதுதான் முதன்மையான அஜெண்டாவாக வைத்து வேலை பார்க்கிறோம். ஒருபோதும் இந்தியா கூட்டணியிலிருந்து ஒருவரும் போவதற்கு வாய்ப்பில்லை. இந்த தேசத்தின் மீது நலன் உள்ளவர்கள் இந்த இந்தியா கூட்டணியை மீண்டும் மீண்டும் மெருகேற்றுவதற்கும் கட்டமைப்பை வலிமைப்படுத்துவதற்கும் உறுதுணையாக இருப்பார்கள். போன வாரம் முதல்வர் போய் அவர் விசிக தலைவர் பார்த்தாரு, அந்த பிரச்சனை புரிஞ்சதுன்னு நினைச்சோம். இந்த வாரம் துணை பொதுச் இந்த மாதிரி ஒரு கருத்து இல்லை, அதற்கு அதனுடைய தலைவர் ஒரு விளக்கம் அளிப்பார் என்று நாங்கள் நம்புகிறோம். சரியான விளக்கத்தை அவர் தருவார், தகுந்த நேரத்தில் விளக்கம் தருவார். தேங்க்யூ. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.